இதில் என்னுடைய ஒரு கனவும் லட்சியம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இண்டோர் ஸ்டேடியம் மட்டும் கட்டணும். அதை கட்டினா அந்த என்னுடைய ஆசை. இலங்கை மல்திர வீரர்களோட விளையாடி அதுலேயும் 3 செட் போய் வெற்றி பெற்றோம். நான் வந்து பேட்மிண்டன் 40 வருஷம் விளையாடுறேன். 40 வருஷம் செமிஃபைனலில் வந்து இந்திய வீரர்களோட விளையாடி அதுவும் 3 செட் போய் வெற்றி பெற்றோம். யங்ஸ்டர்ஸ்ன்றது உண்மையாக பேட்மிண்டனுக்குள்ள வரைக்கும் பேட்மிண்டன் சரியான எக்ஸ்பென்சிவான கேம். அதோட வந்து சரியான கஷ்டமான விளையாட்டு. நீங்கள் என்னென்னா பல தியாகங்களை செய்தால் பேட்மிண்டன் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடுகள், வயசு குறைஞ்சாக்கள் விளையாடுகள், பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியமோ இந்த வயசில் நீங்கள் விளையாடுங்க. உங்களோட குடும்பம், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொன்னால். இப்போ வந்து யாழ்ப்பாணம் சொல்லுக்குழி கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்டர்வியூ எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி. நான் வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்களுக்கு தோசிக்க இந்த வீடியோட என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், பூ பந்தாட்டம். நாங்கள் பேட்மிண்டன் சொல்லுவோம், தமிழில் பூ பந்தாட்டம். இன்றைக்கி எங்கள் நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்த இருவர்களில் ஒருவர் இங்கே நிற்கிறார். அதாவது என்ன விஷயம்ன்றது அண்ட் அவருடைய பெயர், அவர் எப்படி இந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்தவர், அவர்கள் சாதனை என்ன, அவருடைய நண்பர்கள் என்னென்ன இதுகள் செய்திருக்கிறோம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பேர் காண்டீபல். ஓகே. இது ஸ்லோன் மாஸ்டர்ஸ் 8வது வருடமாக ராஜகிரிய சர்வதேச அரங்கில் நடைபெற்ற 45 வயதுக்கு மேற்பட்ட போட்டியில் வந்து யாழ்ப்பாணத்தையும் ரீப்ரசன்ட் பண்ணி இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி விளையாடிய போட்டிகளில் வந்து குவார்ட்டர் ஃபைனலில் வந்து இலங்கை மல்திர வீரர்களோட விளையாடி அதுலேயும் 3 செட் போய் வெற்றி பெற்றோம். 2வது வந்து செமிஃபைனலில் வந்து இந்திய வீரர்களோட விளையாடி அதுவும் 3 செட் போய் வெற்றி பெற்றோம். அடுத்த 3வது வந்து இந்தோனேஷியா மற்றும் ஸ்ரீலங்கன் கலப்பு இரட்டையரோட விளையாடி 1வது செட்டை நாங்களும் மற்ற 2 செட்டை எங்களோட ஒப்போனண்டான இந்தோனேஷியா மற்றும் ஸ்ரீலங்காக்கள் கைப்பற்றி அவையில் தங்கப்பதக்கத்தையும் நான் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினேன். அதில் வந்து ஸ்லோன் மாஸ்டருக்குரிய இந்த வருடத்துக்குரிய 45 வயதுக்குரிய வெள்ளிப்பதக்கத்தை 2வது ரன்னர்ஸப்பை நாங்கள் பெற்றது. அதில் வந்து பெருமையாக வந்து நண்பர்களுக்கும் மற்ற அண்ணன் ஆண்டனியன் அவர்களுக்கும் இந்த பெருமையான நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் என்னோடய யாழ் மாவட்டத்தில் வந்து என்னோடய சக விளையாட்டு வீரர்கள் மற்றும் சேர்ந்து விளையாடுற அனைவருக்கும் தம்பி துஷாந்தன் மற்றும் ஜப்னா ஜப்னா பேட்மிண்டன் கிளப் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பெருமையான நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கோம். ஆமாம், விஷயம் முடியலை. நான் வந்து சரி, இப்போ இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் கழிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன நிகழ்வு நடக்க போகுது, இதுக்கு அடுத்தது என்ன காட்டம்? இப்போ நீங்கள் இதில் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்குவீங்க. இதுக்கு அடுத்த மச்சுகள் எப்படி இருக்கு? அடுத்த மச்சு வந்து நாங்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்ற அடுத்த மலேசியாவில் இருக்கிற சர்வதேச போட்டிகள், மற்றது இந்தியா இருக்கிற சர்வதேச போட்டிகளுக்கு நாங்கள் விரும்பினால் நாங்கள் என்றைய மேக் பண்ணி நாங்கள் போய் விளையாடலாம். அது வந்து எங்களுடைய விருப்பம். மற்றது ஒரு செவமணி நாங்கள் இந்த வருஷம் 2வது முடித்தபடியாக அடுத்த வருஷம் ஸ்லோன் மாஸ்டர்ஸ் டூர்னமெண்ட்டில் ரேங்கிங்கில் 2ஆக இருப்போம். ஓகே. அடுத்த கட்டத்துக்கு நான் வருவோம். இல்லை, இப்போ இந்த பேட்மிண்டன் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஒரு நிகழ்வுக்கு போகுதுன்றது வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. 2வது வந்து என்ன சொல்லி சொன்னால், நார்மலாக நான் பார்க்குற அளவில் வந்து எக்ஸசைஸுக்காண்டி தான் இந்த கேம் வந்து கூடுதலாக விளையாடுறதை நான் பார்த்துருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த மச்சுகளுக்குள்ளே போய் இந்த மாதிரி வரணுன்ற எண்ணம் இருந்தது? எப்படி உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்ற பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பேட்மிண்டன் 40 வருஷம் விளையாடுறேன். 40 வருஷம்? ஓகே. 40 வருஷம் விளையாடுறேன். இந்த காலத்தில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடக்க நான் பார்த்து ரசிச்சினேன். அதில் வந்து பேர் சொல்லக்கூடிய ஆக்கள் 2 கேட்க ஹரியர் அண்ட் மிஸ்ஸல் சொல்கிறாங்க. நிம்மி மிஸ், மற்றது புஷ்பகுமார் அண்ணா, சஞ்சி அண்ணா, மைதிலி அக்கா போன்ற பல பெரிய பெரிய வீரர்களை ஃபாலோயிங் ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வந்தேன் நான். இப்போ வந்து யாழ்ப்பாணம் சொல்லுக்குழி கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறேன். அதை விட யாழ் மாவட்டத்தின் கிளப்பிள்ளையில் வளர்த்துருக்கள். இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் பேட்மிண்டன் ஒரு பெரிய கேமாக வெளிப்பற்றி வருது. நான் யூகேவில் வந்து 2013 பேட்மிண்டன் தொடங்கி ஒரு 120 பேர்கிட்ட நான் வந்தேன். இப்போ வந்து என்ட்ரிஸ் எல்லாம் கூடி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கூடி 700க்கு மேலே தாண்டி இருக்கிறேன். அதே ஒரு இப்போ நீங்கள் எப்படியான போட்டிகளுக்கு போகிறபடி அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா இருக்கா, இல்லை அப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு வந்து இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்ன்றது உண்மையாக பேட்மிண்டனுக்குள்ள வரைக்கும் பேட்மிண்டன் சரியான எக்ஸ்பென்சிவான கேம். அதோட வந்து சரியான கஷ்டமான விளையாட்டு. நீங்கள் என்னென்னா பல தியாகங்களை செய்தால்
பேட்மிண்டன் இருக்கணும். பேரண்ட்ஸும் அப்படி தான். பேரண்ட்ஸ் வந்து இப்போ நான் ஸ்கூல் மச்சஸில் ஸ்கூலை வீரர்களை கூட்டிக்கொண்டு போயிருக்க எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்டம் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறவன்ட்டு. அதனால் பெற்றோர்களும் கொஞ்சம் கருத்தில் உள்ளோடும். மற்ற வீரர்கள் நீங்கள் பல தியாகங்களை செய்து அதுக்கேற்ற மாதிரி என்டூரன்ஸையும் ஃபிசிக்கல்லாம் செய்து கவனமாக விளையாடி இனி வர்ற சந்ததிக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடுகள், வயசு குறைஞ்சாக்கள் விளையாடுகள் பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியமோ, இந்த வயசில் நீங்கள் விளையாடுங்க உங்களோட குடும்பம், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொன்னால். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பேட்மிண்டன் இந்த கவர்மெண்ட் கோர்ட்டுன்னு பார்க்காம ப்ரைவேட் கோர்ட் தான் கணக்கு இருக்குது. கம்யூனிட்டி சென்டர் கோர்ட், மற்ற ஜேபிசி ஜெப்னா போலிங் கிளப், மற்ற கொக்கியில் வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ட் இருக்குது. அப்படி இருந்தும் எங்களுக்கு இங்கே நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கூட தான் இருக்குது. அப்போ இதில் என்னுடைய ஒரு கனவும் லட்சியம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இன்னும் ஸ்டேடியம் மட்டும் கட்டணும். அதை கட்டினா அந்த என்னுடைய ஆசை கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் அது செய்யறதுக்கு. அது மாதிரி உங்களோட குடும்ப பின்னணிகளை சொல்லுங்கள். இப்போ எப்படி இப்போ பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கோ பிள்ளைகளை கொண்டு வர மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் போய்க்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்களோட ஃபேமிலி இருந்திருக்கும். ஸோ அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளையோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை அவர்களை என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதையும் சொல்லுங்கள். என் பெற்றோரோட பார்க்க என் ரோல் மாடல் என் அப்பா தான். அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். அதுக்கப்புறம் அண்ணா இருந்தார். அவர் அண்ணா மக்கா பாசிட்டிவ் ரெஸ்டின் பீஸ் அப். அதுக்கு பிறகு வந்து நான் தான் குடும்பத்தில் மூத்தராக இருக்கிறேன். எங்களோட குடும்பம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி தான். அதோட ஒய்ஃபை வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறா. எனக்கு ஒரு மகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சில பல தியாகங்களை செய்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேட்மிண்டனை கொண்டு போகிறோம். இப்போ ரெண்டா தெரியும் தானே பிள்ளைகளை படிப்பிக்கணும், இந்த குடும்பத்தை பார்க்கணும். இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் எனக்குரிய டைமை ஒதுக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறேன். அதுக்கும் எந்த ஃபேமிலிக்கும் பெற்றோருக்கும் தான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி இந்த இன்டர்வியூ எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி. அண்டு அண்ணா அவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டும் ஊக்குவிப்புங்க தான். அதை விட அவருடைய நம்பிக்கை இவ்வளோ தூரம் தான் போகணும் என்ற அந்த நோக்கம் இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அண்ணாக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த தருணங்களை சொல்லிக்கொள்ளுங்க. அரேஞ்ச் பண்ணி தந்த நண்பர்கள் இதில் அரேஞ்ச் பண்ணி தந்தார். குறிப்பாக கிஞ்சலி அண்ணா, டினா, மற்ற எங்களோட சண்டே ஃபன் டீம் லைக் சன்ரைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் அமலன் எல்லாரும் லாஸ்ட் நைட் வந்து எனக்கு ஒரு ஃபெலிசியேஷன் கௌரவிப்பு தந்திருந்தேன். அதுலேயும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலங்களையும் இந்த பொண்டிங் இருக்கணும் என்று கேறி கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களும் சப்போர்ட் வரைக்கும் தான் மென்மேல் வேறு கொஞ்சம் வளரலாம். அண்ட் இவ்வளோ தூரம் அவருடைய பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து உண்மையிலேயே சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க நாங்கள் என்னோட வீடியோவோட சந்திப்போம். அண்டு முக்கியமாக இந்த விஷயம் வந்து உங்களை தெரியப்படுத்தணும். இன்றைக்கி இவ்வளோ பேப்பர்களில் இவ்வளோ நியூஸில் வந்தாலும் ஸ்போர்ட்ஸுன்றது அது பேட்மிண்டன் மாதிரி கேமுகளை வந்து நாங்கள் வந்து முன்னிறுத்தி கொண்டு போகிற விஷயங்கள் நிறைய பேரில் குறைவாக இருக்குது. நிறைய பத்திரிகைகளான ஃபோட்டோ வந்து தான் நான் நேரில் வந்து சந்திக்கிறேன். இந்த ஒழுங்கமைப்பை செய்து தந்த டினானாக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.